நம்முடைய தூதர்கள் அவனுடைய உயிரை கைப்பற்றி விடுவார்கள். அவர்கள் சிறிதும் கூட தாமதித்து விட மாட்டார்கள், சிறிதும் கூட அதில் அசட்டையாக இருந்து விட மாட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், அந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டோன்னு வச்சுக்கிடுங்க, விட்டு விட்டா முடிஞ்சு போச்சு. நமக்கு நம்ம இந்த உலக துன்யாவை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பொன்னான வாய்ப்பை நாம் தவற விட்டு விட்டோம் என்றால் மீண்டும் ஒரு வாய்ப்பு நமக்கு கிடையாது. மீண்டும் ஒரு வாய்ப்பு நமக்கு என்ன செய்யாது, கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அதை அதிகமாக நமக்கு திருமறை குர்ஆனில் பல்வேறு வசனங்கள் கூறுகின்றான். கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா, இந்த பூமி தூள் தூளாக பொடி பொடியாக ஆக்கப்படும் பொழுது, வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, உமது இறைவன் மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்க உமது இறைவன் வருவான். ஃபயகூலு யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி வஜீஅ யௌமைதின் பிஜஹன்னம், அந்த நாளில் நரகம் கொண்டு வரப்படும். யௌம யததக்கருல் இன்சானு ஃபஅன்னா லஹு ذிக்ரா, அந்த நாளில் மனிதன் நல்லுணர்வு பெறுவான். அந்த நல்லுணர்வுக்கு என்ன பிரயோஜனம்? அங்க போய் நல்லுணர்வு பெற்று அந்த நாளில் போய் அங்க போய் அல்லாஹ்ட்ட போய் அல்லாஹ் நாம திருந்தி இருக்கணுமே, சரியா வாழ்ந்திருக்கணும், அங்க போய் நாம சிந்தித்து அங்க போய் அழுது புரண்டு புலம்பி கை சேதப்பட்டு என்ன பிரயோஜனம்? யௌம யததக்கருல் இன்சானு அன்னா லஹு ذிக்ரா யகூலு யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி, அங்க போய் சொல்வான், நான் என்னுடைய வாழ்க்கைக்காக முற்படுத்தி இருக்க வேண்டுமே, இந்த துனியாவில் வாழும் போதே இந்த வாழ்க்கையை நான் பயன்படுத்தி இருக்க வேண்டுமே என்று அவன் செய்வான். அங்க போய் கதறுவான். அன்றைய தினம் லா யுஅذிபு அஸாபஹு அஹதுன் வலா யூஸிகு வஸாகஹு அஹதுன், அந்த நாளில் அல்லாஹ்வை போன்று வேதனை செய்பவன் யாரும் கிடையாது, அவனை போன்று கட்டுபவன் யாரும் கிடையாது. நல்லவனுக்கு அல்லாஹ் சொல்வான், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராலியத்தம் மர்ரியா, நிம்மதி அடைந்த ஆத்மாவே, நீ திருப்தி கொண்டவனாக அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்டவனாக உன்னுடைய இறைவனை நோக்கி நீ வந்துவிடு. ஃபதுகுலி ஃபி ஜன்னத் வதுகுலி ஃபி இபாதி ஃபதுகுலி ஜன்னதி, என்னுடைய அடியார்களோடு நீ நுழைந்து விடு, சொர்க்கத்தில் நீ சேர்ந்து விடு என்று நல்லவனுக்கு அல்லாஹ் கூறுவான். அன்பிற்குரிய சகோதரர்களே, மறுமை நாளில் போய் நாம திருந்தி புண்ணியம் கிடையாது. திருந்த வேண்டிய இந்த உலகத்துல பயன்படுத்த வேண்டிய இந்த உலகம், இந்த உலகத்தை விட்டுவிட்டால் வேறு இடம் கிடையாது. உலகத்தை விட்டுட்டா வேற வாய்ப்பு கிடையாது. நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியையும், ஒரு இரவையும், ஒரு பகலையும் நாம் அற்பமாக நினைத்து விட முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், மறுமை நாளில் பாவிகள் எல்லாம் தலை குனிந்து நிற்பார்கள். அல்லாஹ் சொல்வாங்க, ரப்பனா அபுசர்னா வ சமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன், இறைவா நாங்கள் பார்த்து விட்டோம். உலகத்தில் வாழும்போது ஏதோ நினைச்சுக்கிட்டு இருந்தோம், உலகத்தில் வாழும்போது மறுமை என்று ஒன்று கிடையாது, மறுமை விசாரணை என்று ஒன்று கிடையாது, சொர்க்கம் என்று ஒன்று நடக்காது, நரகம் என்று ஒன்று நடக்காது கிடையாது நினைத்துக் கொண்டிருந்தோம். பார்த்து விட்டோம் இறைவா. சமயனா எல்லாவற்றையும் செவியேற்று விட்டோம் இறைவா. ஃபர்ஜிஅனா எங்களை உலகத்திற்கு திருப்பி அனுப்பிவிடு, நஅமல் சாலிஹன் நல்லறங்கள் செய்கிறோம். நடக்குமா? அங்க போய் நாம கெஞ்சினால், இந்த வாழ்க்கையை தொலைச்சிட்டோம் வச்சுக்கிடுங்க, இந்த வாழ்க்கையை விட்டுட்டோம் வைத்துக் கொள்ளுங்கள், மறுமையில் நாம் போய் அல்லாஹ்விடம் கதறுவதால் நடக்குமா? ஒரு வசனம் இரண்டு வசனமா? எத்தனை வசனங்கள் அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். மறுமையினால யார் நம்மை காப்பாற்றுவார்? இந்த துனியாவில் பார்க்கிறோம், சாதாரண உலக லாபத்துக்காக, உலக லாபம் கூட கிடையாது, அரசியல்ல எவனாவது ஒருத்தன் ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறான். அரசியல் எல்லாரும் அரசியலுக்காக கொடி தூக்கக்கூடிய எல்லாருமே சம்பாதிச்சுட்டான். எம்எல்ஏ ஊழல் பண்ணுவான், எம்பி ஊழல் பண்ணுவான், மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர் கொள்ள அடிப்பாங்க, மிரட்டி பணம் பறிப்பாங்க. அரசியல்ல போய் சாகுறாங்க மூமின்கள். அதற்காக அடித்துக் கொள்கிறான், அதற்காக வெட்டி கொள்கிறான், அதற்காக சாகிறான். இந்த அரசியல் உனக்கு இந்த உலகத்திலே அவனை காப்பாத்துதப்பா. எத்தனையோ பேர் அவன் செல்வத்திலே நடுத்தருக்கு வந்திருக்கிறான், அவன் காசு நடுத்தருக்கு வந்திருக்கிறான். சரி, மறுமையில் இந்த அரசியல் தலைவர்கள் உன்னை காப்பாற்ற போகிறார்களா? அல்லாஹ் சொல்கிறான் மறுமையுடைய நிகழ்வை பற்றி, இத்தபர்ர அல்லதீன துபிஉ மினல்லதீன தபஉ, மறுமை நாளில் பின்பற்றப்பட்டவர்கள் தலைவர்கள் எல்லாம்
பின்பற்றியவர்கள் தொண்டர்களை விட்டு மிரண்டு ஓடுவார்கள். இந்த உலகத்தில் யாருக்காண்டி கொடு பிடித்தாய்? யாருக்காண்டி கோபப்பட்டாய்? யாருக்காண்டி பகைத்தாய்? யாருக்காக நீ வெட்டினாய்? யாருக்காக கண்ணீர் சிந்தினாய்? யாருக்காக நீ கத்தி பேசினாய்? அந்த தலைவர்கள் எல்லாம் மறுமையில் தொண்டர்களை விட்டு ஓடுவார்கள். ரெண்டு சாராரும் வேதனையை கண் முன்னால் பார்ப்பார்கள். அவர்கள் தப்பிப்பதற்குரிய எல்லா காரணங்களும் அங்கே முறிந்து போய்விடும். அல்லாஹ்ட்ட போய் தப்பிக்கிறதுக்கு சொல்றதுக்கு எந்த காரணமும் அங்கே இருக்காது. என்ன காரணம் சொல்லி அல்லாஹ்ட்ட தப்பிக்க முடியும்? ஒரு காரணம் அங்கே இருக்காது. அப்படி இருக்கும்போது ரெண்டு சாரார் அல்லாஹ்ட்ட போய் கோரிக்கை வைப்பாங்க. லவ் அன்னலனா கர்ரத்தன் ஃபனதபர்ர மின்ஹும் கமா தபர்ரவு மின்னா. இறைவா, மீண்டும் ஒரே ஒரு வாய்ப்பு, யா அல்லாஹ், மீண்டும் ஒரே ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்து விடு. நாங்கள் உலகத்திற்கு சென்று, நாங்கள் உலகத்தில் நம்பிய தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு எங்களை விட்டு ஓடுகிறார்களே, அது போன்று நாங்கள் திரும்ப உலகத்துக்கு போய் அவங்களை விட்டு நாங்கள் ஓடிடுவோம். அல்லாஹ் வாய்ப்பு தருவானா? அங்க போய் வாய்ப்பு கேட்கிறோம். அல்லாஹ் காப்பாற்றணும். அந்த மாதிரி நம்மளை ஆக்கிவிடக் கூடாது, நாம் ஆகிவிடக் கூடாது. உயிர் தொண்டக்குழி அடையும் போதாவது அல்லாஹ் வாய்ப்பு தருவானா? அடுத்த வாய்ப்பு நமக்கு உண்டா? கிடையாதுல்ல. கல்லா இதா பலகத்தில் ஹுல்கும், உயிர் தொண்டைக்குழி அடையும் போது அன்தும் ஹீனைதின் தன்லுரூன், நீங்கள் சாகக்கூடியவனை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மௌத்தா போல நம்ம அத்தா, நம்ம அம்மா, பாப்பா, சொந்த பந்தம் எல்லாரும் பக்கத்தில் உட்கார்ந்து பார்க்கணும். ஹயாத்தா இருக்கிறவங்க. அல்லாஹ் கேட்கின்றான், வநஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்சிரூன், உங்களை விட நாம் சாக கிடப்பவனுக்கு மிக அருகில் இருக்கிறோம், நீங்கள் பார்க்க முடியாது. அல்லாஹ் மலக்குமார்கள் அங்க வந்து இருப்பாங்க. அல்லாஹ் கேட்கின்றான், ஃபஇன் குன்தும் கைர மதீனின், நீங்கள் மறுமை விசாரணை என்று ஒன்றே கிடையாது, நீங்கள் விசாரிக்கப்படவே மாட்டீர்கள். நாம் செத்துவிட்டால் எலும்பாக மண்ணாக மக்கி போய் விடுவதோடு முடிந்து விட்டது என்று இருக்கும் என்றால், தர்ஜூனஹா இன் குன்தும் சாதிகின், சாகக்கூடிய செத்த உயிரை மீண்டும் நீங்கள் கொண்டு வந்து பாருங்கள். இல்ல சவால் வரும், நீ மறுமை கிடையாதுங்கிறியப்பா, மறுமை கிடையாது, விசாரிக்கப்பட மாட்டாய் என்று நீ இருமாப்பில் இருந்தால், அகந்தையில் இருந்தால், அவனை நீ திருப்பி கொண்டு வந்து காட்டு. கல்லா இதா பலகதி தராகிய வகீல மன் ராக், உயிர் தொண்டைக்குழியை அடையும் பொழுது அல்லாஹ் கேட்கிறான், இந்த உலகத்தில் மந்திரத்தால் அது சாதிச்சிருவோம், இது சாதிச்சு சொல்றியப்பா, கீலமன் ராக், மந்திரம் போடக்கூடியவன் இருக்கிறான் என்று கேட்கப்படும். வலன்ன அன்னஹுல் ஃபிராக், சாக கிடப்பவன் நினைப்பான் பிரியும் நேரம் வந்து விட்டது. வல்தஃபதி சாக் பிஸ்ஸாக், அவனுடைய காலோடு சேர்ந்து கொள்ளும். இலா ரப்பிக யௌமைதினில் மசாக், அன்றைய தினம் அவன் செல்லக்கூடிய இடம் அவனுடைய இறைவனை நோக்கித்தான். ஃபலா ஸத்தக வலா ஸல்லா, அவன் இந்த உலகத்தில் உண்மையை முன்மைப்படுத்தவும் இல்லை, தொழவும் இல்லை. தௌஹீதம் கரெக்டா இருக்கல, அல்லாஹ்வை பற்றி சரியான நம்பிக்கை கொள்ளவில்லை. அல்லாஹ்வை பற்றி சரியான நம்பிக்கை இருந்தால்தான் அவன் தொழுகையாளிகளாக இருந்திருப்பானே. வலாக்கின் கஸ்ஸப வ தவல்லா, மாறாக அவன் பொய்யென கருதினான், புறக்கணித்தான். நம்முடைய உயிர் தொண்டக்குழியை அடையும் போது நம்ம திரும்பி இந்த உலகத்துக்கு வந்துட முடியுமா? அல்லாஹ்ட்ட கெஞ்சினால், ஃபிரௌன் கெஞ்சினானே, ஃபிரௌன் கெஞ்சினானா இல்லையா? இரண்டு கடல்கள் பிளப்பதை கண்ணால் பார்க்கிறான். நாமும் எத்தனையோ உயிர்கள் போவதை கண்ணால பார்க்கிறோம். எத்தனையோ பேர் சம்பாதித்த செல்வங்கள் அவர்கள் பயனில்லாமல் புதையுண்டு போவதை பார்க்கிறோம். வயநாடு நிலச்சரிவை எல்லாம் பார்க்கிறோம். ஒரு ஆபத்து வந்து விட்டால் யார் காப்பாற்ற முடியும்? எந்த வினாடி யார் காப்பாற்ற முடிகிறது? நமக்கு தெரியுது இந்த உலகம் ஒன்றும் கிடையாது, இந்த உலகம் அற்பமானதுதான், காசு பணத்தை வச்சு புண்ணியம் கிடையாது. அல்லாஹ் நாடுனா காசு பணத்தை வச்சு அனுபவிக்கலாம். அல்லாஹ்வுடைய ஆபத்து வரும்போது நம்முடைய காசு பணம், சொந்த பந்தம், குழந்தை குட்டி யார் காப்பாற்றுவார்? யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, காப்பாற்ற மாட்டார்கள். அப்ப அப்படி தெரிந்திருந்துமே நாம் என்ன செய்கிறோம்? இந்த உலகத்துக்காக நாம் முக்கியத்துவம் கொடுப்பதை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மிக கடுமையாக திருமறை குர்ஆனில் எச்சரிக்கை செய்கிறான். மறுமை நாளில் போய் நாம் அல்லாஹ் கிட்ட கெஞ்சி கதறி எவ்வளவு நாம் மன்றாடினாலும் திரும்ப இந்த உலகத்துக்கு வர முடியாது. மறுமை நாளில் தலைவர்கள் காப்பாற்ற மாட்டார்கள். இன்னைக்கு நம்புறாங்களா இல்லையா?
நாகூர் ஆண்டவர் காப்பாத்திடுவாரு, மொஹிதி ஆண்டவர் காப்பாத்திடுவாரு, அப்துல் காதர் ஜெயிலானி காப்பாத்திடுவாரு. இவங்க காப்பாத்துவாங்களா? அல்லாஹ் ஒரே ஒரு வசனத்தில் நம்ம சொல்லி காட்டுகிறான், யௌமலா தம்லிகு நஃப்சுன் லி நஃப்ஸின் ஷைஆ. எந்த மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு எதையும் சொந்தமாக்கி கொள்ள முடியாத நாள். வல் அம்ரு யௌமைதின் இல்லா. அதிகாரம் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. கடுகளவு கூட எந்த நஃப்ஸ்ன்னு சொன்னா மலக்குமார்கள் வந்து விடுவார்கள், ஜின்கள் வந்து விடுவார்கள், நபிமார்கள் வந்து விடுவார்கள், மனிதர்கள் வந்து விடுவார்கள், எல்லாம் வந்து விடுவார்கள். யௌமலா தம்லிகு நஃப்சுன் லி நஃப்ஸின் ஷைஆ. எந்த உயிரும், எந்த ஜீவராசியும், எந்த நஃப்ஸும் இன்னொரு நஃப்ஸுக்கு எதுவும் செய்ய முடியாத நாள். வல் அம்ரு யௌமைதின் லில்லாஹ். அதிகாரம் அனைத்தும் அல்லாஹ்விற்கு மட்டுமே சொந்தம். யாரும் காப்பாற்ற முடியாது. இந்த உலகத்துல மோசடி பண்றாங்களா இல்லையா? காசு பணத்துல மோசடி, வியாபாரத்துல மோசடி, தொழில்துறையில மோசடி, ஹஜ்ஜுக்கு அழைச்சிட்டு போறோம்னு சொல்லி அதுல மோசடி, உம்ராக்கு அழைச்சிட்டு போறோம்னு சொல்லி அதுல மோசடி, வட்டி வாங்கி அடுத்தவன் சொத்தை சாப்பிடுவது, திருமணம் என்றால் பெண் வீட்டாரிடமிருந்து வரதட்சணையாக பெற்று சாப்பிடுவது, எத்தனை விதத்துல மோசடி. எவ்வளவு பயங்கரமான மோசடிகள் எல்லாம் இந்த உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மோசடிக்காரர்கள் மறுமை நாள் நபிகள் நாயகத்தை பார்ப்பாங்க. காசு பணத்துக்கு ஜக்காத் கொடுக்காதவனுக்கு அந்த காசு பணம் கொடிய நஞ்சுடைய பாம்பாக ஆக்கப்பட்டு அவனுடைய முகவாய் கட்டையை சுற்றி கொள்ளும், தாடையை சுற்றி கொள்ளும். ஆனா கன்சுப் ஆனா மாலுக், நான் தான் உன்னுடைய செல்வம், நான் தான் உன்னுடைய பொக்கிஷம் என்று அது சொல்லும். இந்த மாதிரி மோசடியாளர்கள், ஜக்காத்தை நிறைவேற்றாதவர்கள், ஆடு மாடுக்கு ஜக்காத்து கொடுக்காதவர்கள் அதை கழுத்துகளை சுமந்து கொண்டு வருவார்கள். இந்த உலகத்தில் இருந்த சைஸை விட பெரிய சைஸ்ல இருக்கும். இப்படி சுமந்து கொண்டு வரும் பொழுது நபிகள் நாயகத்தை பார்ப்பார்கள். யாரை பார்ப்பார்கள்? சையீது அன்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், அல்லாஹ்வுடைய கலீல், அல்லாஹ்வுடைய உற்ற நண்பர், சொர்க்கத்துடைய தலைவர், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளில் இரண்டாவது சூர் ஊதப்பட்ட போது முதலாக கண் விழித்து எழக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாயகத்தை பார்ப்பார்கள். அவங்க சொல்லுவாங்க, யா முஹம்மத், யா முஹம்மத், முஹம்மதே முஹம்மதே காப்பாற்றி விடுங்கள், காப்பாற்றி விடுங்கள். உங்களை மாதிரி அவுலியாக்கள் என்ற அட்ரஸ் இல்லாதவரிடமா கேட்கப்படுகிறது. இவங்களா அல்லாஹ்வுடைய நேசன் பேர் வச்சுக்கிடுவாங்க. மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி சொர்க்கவாசி நமக்கு சொல்லப்பட்டிருக்கா. நல்லவராக இருக்கலாம், கெட்டவராக இருக்கலாம், அல்லாஹ் ஆலம். நல்லவராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நாவூர் அவுலியா இறைநேசர் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டதான். நபிகள் நாயகம் இறைநேசர், அல்லாஹ்வுடைய கலீல், அல்லாஹ்வுடைய உற்ற நண்பர். அல்லாஹ் ஒட்டுமொத்த படைப்பினங்களிலும் இரண்டு நபர்களை தான் கலீலாக தேர்ந்தெடுத்தான். ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னல்லாஹ இத்தஹதனி கலீலன் கமா இத்தஹத இப்ராஹிம கலீலா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உற்ற நண்பராக எடுத்ததை போன்று என்னை கலீலாக எடுத்துக்கொண்டான். இந்த ரெண்டு பேரை தவிர வேற யாரும் கலீல் கிடையாது. நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஹபீப் ஆகலாம், அல்லாஹ்வுடைய நேசர்கள் ஆகலாம், அல்லாஹ் நம்மை நேசிக்கலாம், அல்லாஹ்க்கு பயந்து வாழ்ந்தால். ஆனால் நாம் கலீலாக ஆக முடியாது. கலீல் என்ற தகுதி ரெண்டு பேருக்கு தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். படைப்பினங்களிலேயே சிறந்த அந்த ரெண்டு நபிமார்கள், அவர்களில் ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நாயகத்திடம் கோரிக்கை வைக்கப்படுகிறது. நபிகள் நாயகத்தை நேரில் பார்த்து, யா முஹம்மத், யா முஹம்மத், நபிகள் நாயகம் சொல்வாங்க, லா அம்லிகு லக மினல்லாஹி ஷைஆ. அல்லாஹ்விடமிருந்து கடுகளும் எனக்கு அதிகாரம் கிடையாது. கத் அப்லக்துக, நான் உனக்கு உலகத்திலேயே எல்லாம் எடுத்து சொல்லிவிட்டேன். நபிகள் நாயகம் காப்பாற்ற முடியாது. நபிகள் நாயகமே காப்பாற்ற முடியாது என்றால் வேறு யார் காப்பாற்ற முடியும்? மறுமை நாள்ல அதிகாரம் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். நம்முடைய செல்வம் காப்பாற்றி விடுமா? அதிகாரம் காப்பாற்றி விடுமா? சொந்த பந்தம் காப்பாற்றி விடுமா? அல்லாஹ் கூறுகின்றான், ஃபம்மாமன் ஊத்திய கிதாபஹு ஃபி ஷிமாலி, எவனுடைய செயல்களின் 7 அவனுடைய இடது கையில் கொடுக்கப்படுகிறதோ, யா லைத்தனி லம் ஊத்த கிதாபியா, எனக்கு இந்த 7 கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே. வலது கையில கொடுத்தா சந்தோஷம், சொர்க்கவாசி. இடது கையில கொடுக்கப்பட்டால் நாசமா போன வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறோம். ஹராமான வாழ்க்கையை வாழ்ந்தவனுக்கு தான் அங்கே இடது கையில் கொடுக்கப்படுகிறது. யா லைத்தனி லம் ஊத்த கிதாபியா, யா லைத்தஹா கானத்தில் காதியா,
மதுமையில போய் நினைப்பான். நம்ம பரிசக்கூடிய உலகத்துல நம்ம உடலோடு உயிரோடு இருப்போம், அது தனி. நம்மளை கொண்டு போய் அடக்குறாங்களா இல்லையா? இந்த பாடியை நம்ம தோண்டி பார்த்தா மண்ணோடு மண்ணா மக்கி போய் தான் இருக்கும். பரிச உலகம் உணர்ந்து கொள்ள முடியாது. நாம போய் சந்திக்கும் போது தான் உணர முடியும். இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள முடியாது. இப்ப நம்முடைய உடம்ப 6 மாசத்துக்கு முன்னாடி மௌத்தா போனவனுடைய உடம்பை தோண்டி பார்த்தா அது மக்கி போய் தான் இருக்கு. நபிமாருடைய உடலை தவிர மற்ற எல்லா உடலையும் மண்ணு சாப்பிட்டுரும். நம்ம உடம்பு மண்ணோடு மண்ணா மக்கி போயிடும். அங்க மறுமையில் அல்லாஹ் உயிரோடு எழுப்பும் போது முதல் சூர் ஊதப்படும் பாருங்க. முதல் சூர் ஊதப்படும் போது இந்த உலகத்தில் ஹயாத்தா இருக்கக்கூடியவர்கள் மௌத்தாயிருவாங்க. பர்சக் உலகத்தில் ஹயாத்தா இருக்கிறாங்களா இல்லையா? நல்லவங்க கெட்டவங்க, கெட்டவனுக்கு வேதனை செய்யப்படுகிறது, நல்லவர்கள் இன்பத்தில் இருக்கிறாங்க பர்சக் உலகத்தில். நல்லவர்கள் மயக்கமுற்று விடுவார்கள் முதல் சூர் ஊதப்படும் போது. இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறவங்க மௌத்தாயிருவாங்க. பர்சக் உலகத்தில் இருக்கிறவங்க என்ன செஞ்சிருவாங்க? எல்லாருமே மூர்ச்சி அடைஞ்சிருவாங்க. முதல் சூருக்கும் 2வது சூருக்கும் குறிப்பிட்ட காலம் 40 இருக்கு. 40 வருஷமா, 40 நாளா, 40 வினாடியா, 40 ஆண்டா சொல்லப்படல. 2வது சூர் ஊதப்படும் போது பர்சக் உலகத்துல உள்ளவங்க, உலகத்துல மௌத்தா போனவங்க எல்லாம் செய்வாங்க, உயிர் பெற்று எழுந்துருவாங்க. முதல்ல கண் விழிக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த முதல் சூருக்கும் 2வது சூருக்கு மத்தியில அவங்களும் மூர்ச்சை விட்டுறாங்க, உலகத்துல மௌத்தாயிடுறாங்க. அவங்களுக்கு உயிரோடு எழுப்பப்பட்டவன பர்சக் வாழ்க்கை மறந்துடும். பர்சக் உலகத்துல கோடிக்கணக்கான பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மௌத்தானவங்க ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வேதனையில் இருந்திருப்பாங்க, அது மறந்துடும். கேட்பாங்க, மம் பஅஸ்னாமி மர்கதினா ஹாதா, நம்முடைய தூங்கும் இடத்திலிருந்து நம்மை எழுப்பியது யார் அப்படின்னு கேட்பான். ஏன்னா முதல் சூருக்கு 2வது சூருக்கு மத்தியில அவங்க எல்லாருமே என்ன செஞ்சிடறாங்க? மூர்ச்சை அடைஞ்சிடறாங்க. அப்ப அவனுக்கு எழுப்பப்படும் போது தூக்கத்திலிருந்து எழுந்ததை போன்றே இருக்கும். அப்ப அவன் நினைப்பான், நம்ம மௌத்தா போய் இத்தனை வருஷம் நம்ம ஒன்றும் இல்லாம மண்ணோடு மண்ணா மக்கித்தானே இருந்தோம், அப்படியே இருந்திருக்க வேண்டுமே நினைப்பான். பர்சக் உலகத்துல வாழ்ந்திருப்பான். ஆனால் முதல் சூருக்கு 2வது சூருக்கு மத்தியில் உள்ள காலகட்டத்தில் அவர்கள் மூர்ச்சி அடைந்ததால் அல்லாஹ் எழுப்பும் போது தூங்கியதாகவே நினைப்பார்கள், மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருந்தா நினைப்பார்கள். அவன் சொல்லுவான், யா லைத்தஹா கானத்தில் காவியா, நான் கதை முடிந்து போயிருந்தது, அப்படியே நான் இருந்திருக்க வேண்டுமே. மா அகனா அன்னி மாலியா, என்னுடைய செல்வம் என்னை காப்பாற்றவில்லையே. வஹலக அன்னி சுல்தானியா, என்னுடைய அதிகாரம் எல்லாம் என்னை விட்டு அழிந்து போய் விட்டதே. நான் குடும்பத்தில் அதிகாரம் பண்ணேன், நான் ஊர்ல அதிகாரம் பண்ணேன், என்னுடைய தெருக்கல்ல அதிகாரம் பண்ணேன், அரசியல்ல அதிகாரம் பண்ணேன், நாட்டில் அதிகாரம் பண்ணேன். ஒவ்வொரு அதிகாரத்தில் உள்ளவனுக்கும் என்னுடைய அதிகாரம் எல்லாம் அழிந்து போய் விட்டதே. பாவிக்கு அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ்க்கு அங்க போய் நம்ம அல்லாஹ்ட்ட போய் அழுகிறதுனால அல்லாஹ் இறக்க வந்துடும். அந்த உலகத்துல இறக்க வரும். ஒரு நல்ல திருடிடுவான், திருட்டு போய் பல லட்சங்கள் திருடிடுவான். அவன் கண்ணீர் உடைய பார்த்தவன் நமக்கு இறக்க வந்துடும். சார் அவனை விடுங்க சார்னு போலீஸ் சொல்லிட்டு நம்ம வாட்டு நடைய கட்ட வேண்டிய நிலைமை வரும். இந்த உலகத்துல அநியாயம் பண்றவன் அழுகிறத பார்க்கும்போது எல்லாருக்குமே என்ன செஞ்சிருது? இறக்க வந்துருது. அங்க இறக்க வருமா? அல்லாஹ் சொல்லுவான், ஹுதூஹு ஃபகுல்லூஹு சும்மல் ஜஹீம ஸல்லூ, அவனை பிடியுங்கள், அவனை கட்டுங்கள், அவனை நரகத்திலே கரியுங்கள். சும்ம ஃபீ சில்சிலத்தின் தரவுஹா 70 திராஅன் ஃபஸ்லுகு, அவனை 70 முழ சங்கிலியால் கட்டி நரகத்தில் போடுங்கள். இன்னஹு லா யூமினு பில்லாஹில் அஸீம், மகத்துவமிக்க அல்லாஹ்வை அவன் நம்பாமல் அல்லவா வாழ்ந்தான். வலா யஹுல் அலா துஆமில் மிஸ்கின், அவன் உணவளிக்குமாறு யாருக்கும் தூண்டவும் இல்லை. மறுமையை பொய்யென கருதி வாழ்ந்தான். மறுமையில காசு பணம் காப்பாற்றாது. இந்த உலகத்துல உற்ற நண்பன், உற்ற நண்பன்னா உற்ற நண்பனுக்காக எதையும் செய்ய துணிவார்கள். சும்மா நம்ம எல்லாரும் நான் இப்போ வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறேன், என்னை பார்த்து நீங்க சிரிப்பீங்க, இது சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப். உற்ற நண்பன்னா யாரு? அவனுக்கு ஒரு ஆபத்து வந்தா அவனை காப்பாற்ற நினைப்போம், அவனுக்கு ஒரு துன்பம் வந்தா நம்ம காசை அள்ளி கொடுத்து காப்பாற்றுவோம். இந்த உற்ற நட்பு மறுமையில காப்பாத்துமா? கட்டிய மனைவி காப்பாற்றுவாளா? பெற்ற பிள்ளை காப்பாற்றுவாளா? அரவணைத்த உறவுகள் காப்பாற்றுமா? அல்லாஹ் சொல்கின்றான், வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, எந்த உயிர் நண்பனும் இந்த நண்பனை பற்றி விசாரிக்க மாட்டார்கள். இந்த உலகத்துல உயிர் நண்பனுக்காண்டி எதையும் செய்வான் சிலர் இருக்கிறார்கள். வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, எந்த நண்பனும் இன்னொரு நண்பனை பற்றி விசாரிக்க மாட்டார்கள். யுபஸ்ஸரூனஹும், அவர்கள் காட்டப்படுவார்கள். நபார் நண்பன், நபார் மனைவி, இதோ பார் தாய், இதோ பார் பிள்ளை, இதோ பார் உறவு,
காட்டப்படும். அல்லாஹ் காட்டுவான் பாவிக்கு அல்லாஹ் காட்டும் போது இந்த உலகத்தில் அந்த உறவு காணிதான் அல்லாஹ் மறந்தான். அங்க அல்லாஹ் காட்டுவான் பாவியிடம், இந்த உன் தாய் தந்தை நிக்கிறாங்கப்பா, ஏதோ உன்னுடைய பெற்றோர் நிக்கிறாங்க, ஏதோ உன்னுடைய பிள்ளைகள் நிக்கிறாங்க. அப்ப அந்த பாவி ஆசைப்படுவான், யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்தரி மின் அதாபி யௌமைதின் பிபனி வ சாஹிபதிஹி வாஹி வ ஃபஸீலதிஹி அல்லதி தூவி வ மன் ஃபில் அர்தி ஜமீஆ சும்ம யுன்ஜி. குற்றவாளி ஆசைப்படுவான், இறைவா இந்த எனக்கு தரவிருக்கின்ற நரக வேதனைக்கு பகரமாக என்னுடைய பிள்ளைகளை நரகத்தில் போடு, என்னுடைய மனைவியை நரகத்தில் போடு, என்னை அரவணைத்த உறவுகளை நரகத்தில் போடு. ஏன் உலகத்தில் உள்ள எல்லாரையும் தூக்கி நரகத்தில் போட்டு, மன்ஃபில் ஜமியா உலகத்தில் உள்ள எல்லாரையும் தூக்கி நரகத்தில் போட்டு, சும்மையுஞ்சி என்னை மட்டும் காப்பாத்திரியா அல்லாஹ்? நடக்காது. எப்படி அல்லாஹ் காப்பாத்துவான்? மறுமையில் நம்ம எது காப்பாற்றும் அதையும் தெரிஞ்சுக்கணும்ல. சுருக்கமா, மறுமையில் நம்ம எது காப்பாற்றும்? நம்மை காப்பாற்றக்கூடியது தௌஹீத் மட்டும்தான். எதற்காகவும் தௌஹீத் கலிமா விட்டுறாதீங்க, நாம் விட்டுவிடக் கூடாது. தௌஹீத் கொள்கை மட்டும்தான் நம்மை காப்பாற்றும். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற இந்த கலிமா மட்டும்தான் காப்பாற்றும். நபி அல்லாஹ் சொல்றாங்க, சஹீஹுல் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு, அல்லாஹ்க்கு இணை வைத்து நிரந்தர நரகத்தில் கிடக்கக்கூடிய குறைந்த வேதனை பெறக்கூடிய நரகவாசி அவனை அல்லாஹ் எடுத்து அவனிடம் கேட்பான், என்னுடைய அடியானே, இந்த பூமி முழுவதும் உனக்கு இருந்தால், சொந்தமாக இருந்தால், நரகத்தில் நீ அனுபவிக்கக்கூடிய வேதனைக்கு பகரமாக ஈடாக கொடுக்க முன் வருவாய் அல்லவா? அப்ப அந்த அடியான் சொல்வான், இறைவா அந்த பூமி முழுவதும் எனக்கு சொந்தமா இருந்தா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், பூமி முழுவதும் தங்கத்தை அல்லாஹ்ட்ட ஈடாக கொடுத்தாலும் இணை வைப்போம் நரகத்துடைய வாழ்க்கை என்ன செய்யாது, முடியாது. பூமி முழுவதும் எனக்கு இருந்தாலும் அதை உனக்கு நான் தந்துவிட்டு நான் நரகத்தை தப்பிக்கத்தான் நினைப்பேன். அல்லாஹ் சொல்வான், என்னுடைய அடியானே, நான் உலகத்தை நீ வாழும் போது பூமி நிறைய தங்கத்தை கூட கேட்கலப்பா, பூமி நிறைய தங்கத்தை கேட்கல, பூமி நிறைய செல்வத்தை கேட்கல, எனக்கு இணை வைக்காத என்று தானே சொன்னேன். நான் உங்களை கேட்டது என்ன? நான் உன்னை படைச்ச ரப்பு, நீ என்னுடைய அடிமை, எனக்கு நிகராக நீ அதை கொண்டு வந்து விடாது, எனக்கு இணை வைத்து விடாது என்று தானே கேட்டேன். அதைத்தானே செய்து விட்டு வந்திருக்கிறாய். தௌஹீது காப்பாற்றும். ஷிர்கு அதை கற்பனை நினைச்சு பார்த்துடக்கூடாது. கற்பனை நிறைய பேர் சொல்றாங்க, எதுக்கு எடுத்தாலும் ஷிர்குன்னு கிறுக்கு பிடிச்சு அலைகிறாங்க. மார்க்க அறிவு இல்லாதவர்கள், வேத அறிவு இல்லாதவர்கள், நபி மொழிகளை பற்றி தெளிவு இல்லாதவர்கள், நம்முடைய மறுமை வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய வழிகேடர்கள் அப்படி சொல்லுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஷிர்கு சமுதாயத்தை பிரிச்சுட்டாங்க. நம்மளை காப்பாற்றுறது தான் தௌஹீத். ஷிர்கு என்பது நம்மை நாசமாக்கி விடும். நான் வரப்போது ரபியுல் அவ்வல், மீலாது என்ற பெயரிலே, மௌலூத் என்ற பெயரிலே இணை வைக்கக்கூடிய வரிகள், அல்லாஹ்விடம் மட்டும்தான் பிரார்த்தனை செய்ய. துஆ ஹுவல் இபாதா, துஆ என்பது வணக்கம். துஆ செய்து எதை கேட்டால் ஃபைதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ எதை கேட்டா அல்லாஹ்ட்ட கேளு. துஆ செஞ்சு கேட்டா அல்லாஹ்ட்ட கேளு. ஃபைதா ஸ்தஅன்த ஃபஸ்தஈன் பில்லாஹ், நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடு. துஆ ஹுவல் இபாதா, துஆ என்பது வணக்கம். இந்த சுபான மௌலித் எல்லாம் என்னங்கறிய? நபிகள் நாயகத்திலும் துஆ கேட்கிறார்கள். கஃபீரு அன்னி துனுபி, அல்லாஹ் நாம அழைக்கிற மாதிரி. ஒரு மனுஷன் நம்ம துஆவை அழைக்க மாட்டோமே, மனுஷனை மாதிரி அழைப்போம். ஒரு 10 ரூபா கேட்கணும், நேரடியாக பார்த்து ஒரு 10 ரூபா கொடுங்கன்னு கேட்போம். யாரையா வீட்டில் எனக்கு தகப்பனாட்ட நான் 10 ரூபா கேட்கணும், அல்லாட்ட கேட்கிற மாதிரி தகப்பனாரே 10 ரூபா தானே தகப்பனார் தருவாரா? துஆவை செவியேற்கக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் உண்டா? வமன் அலல்லு மிம்மை யதுஉ மின் தூனில்லாஹி மல்லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரை தனக்கு பதிலளிக்காதவற்றை அழைப்பவனை விட அநியாயக்காரன் யார்? நீங்க முன்னாடி தாங்க இருக்கிறீங்க, அல்லாஹ்ட்ட கேட்கிற மாதிரி கேட்டா கியாமத் வரைக்கும் நான் கேட்டா உங்களை கண்டுபிடிக்க முடியாது, உங்களை தெரியவும் முடியாது. உயிரோடு தானே இருக்கிறீங்க. நான் அல்லாஹ்ட்ட கேட்கிற மாதிரி என்னுடைய இறைவன் என்னுடைய மனதில் உள்ளதை அறிவான், குறைந்த சப்தத்தில் அழைப்பதை அறிவான், என்னுடைய தேவைகளை அல்லாஹ்ட்ட கேட்கிற என்னுடைய இறைவனுக்கு தெரியும். நீங்க முன்னாடி ஹயாத்தா இருக்கிறீங்க, கியாமத் வரைக்கும் நான் உங்கள்ட்ட அல்லாஹ்ட்ட கேட்கிற மாதிரி துவா கேட்டாலும் உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ்ட்ட எது அல்லாஹ்க்கு மட்டும் முடியுமோ அதை தரவும் முடியாது. நபிகள் நாயகத்தை அல்லாஹ்ட்ட கேட்கிற மாதிரி கேட்கிற. கஃபீரு அன்னி துனுபி, நபிகள் நாயகம் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுங்கள். வஃபுலி அன் ஸய்யாத்தி, எங்களுடைய தீமைகளை எல்லாம் மன்னித்து விடுங்கள். முக்கித அஸராத், எங்களுடைய சிறுபாவங்களை எல்லாம் நீக்கி விடுங்கள்.
முஸ்தஜீபு தஅவாத், பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கக்கூடிய நபிகள் நாயகமே. எவ்வளவு ஷிர்க், மௌலூது ஃபுல்லா ஷிர்க் தான். மௌலூது ஃபுல்லா நபிகள் நாயகத்தை இவர்கள் இங்கு உட்கார்ந்து கொண்டு கூடி உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்வை அழைப்பதை போன்று அழைக்கிறார்கள். அந்த ஷிர்க்கை அரங்கேற்றுவதற்கு வருவார்கள். அப்ப இந்த ஷிர்க் என்பது எவ்வளவு பெரிய பேராபத்து, எவ்வளவு பெரிய ஆபத்து. ஷிர்க்கை தவிர எவ்வளவு பெரிய பெரும்பாவம் அல்லாஹ் மன்னிச்சிருவாங்க. ஷிர்க்கை தவிர இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் அவனுக்கு இணை கற்பிக்கப்படுவதை மன்னிக்கவே 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 மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா, அது அல்லாத பாவங்களை தான் நாடியோருக்கு அல்லாஹ் மன்னிப்பான். மறுமை நாள்ல ஒரு அடியான் கொண்டு வரப்படுவான். அவனுடைய பாவையேடுகள் எவ்வளவு தெரியுமா? 99 பாவையேடுகள். 99 பாவையேடுகள். ஒரு பாவையேடுடைய அளவு மிஸ்ல மத்தில் பசல், பார்வை எவ்வளவு தூரம் செல்லுமோ அந்த அளவு பாவையேடு. மேடு பலமே இல்லாத ஒரு வனாந்திரத்துல நம்முடைய பார்வை எவ்வளவு தூரம் போகும், அவ்வளவு தூரம் ஒரு பாவம். அவ்வளவு பெரிய மாபாவி பெரும்பாவியாக இருக்கிறான். அவனுடைய பாவையேடு கொண்டு வரப்படுது. அவன் ஒரு மூமின், அவ்வளவு அநியாயம் பண்ணியிருக்கிறான். அப்ப அல்லாஹ் அந்த அடியானை கொண்டு வந்து அவனுடைய 99 பாவையேடுகளையும் மீசான் தராசு தட்டுல வைப்பான். அல்லாஹ் வைத்து விட்டு கேட்பான், எங்க அடியானே, இது எல்லாம் நீ செஞ்ச பாவம் தானா? யா அல்லாஹ், எல்லாமே நான் செஞ்ச பாவம் தான். துன்கிரூன மின் ஹாதா ஷையன், ஏதாவது பாவத்துல மறுக்கிறாயா? மறுக்கிறதுக்கு என்ன இருக்கு? அல்லாஹ் எல்லாம் ஆதாரபூர்வமா காட்டுவான், எல்லாம் நான் செஞ்ச பாவம் தான். அது அலமத்துக்கு கதபத்தி அல் ஹாஃபிலூன், உன் நன்மதிமையை பதிவு பண்ண 2 மலக்குமார் உனக்கு எதுவும் அநியாயம் பண்ணிட்டாங்களா? லா யாரோ, ஏதோ அநியாயம் தான் பண்ணல, எல்லாமே நான் செய்த பாவம் தான். அல்லாஹ் கேட்பான், என்னுடைய அடியானே, இந்த இதை தப்பிச்சிட முடியுமா? நான் எங்க இருந்து அல்லாஹ் தப்பிக்கிறது? தப்பிக்க முடியாது அல்லாஹ். அப்ப அல்லாஹ் சொல்வான், இன்னலக இந்த நாள ஹசனாத், உனக்கு நம்மிடம் சில நன்மைகள் இருக்கிறது. ஒரு சின்ன பித்தாக்காவை அல்லாஹ் எடுப்பான். ஆதார் கார்டு மாதிரி, டிரைவிங் லைசன்ஸ் மாதிரி ஒரு சின்ன அட்டையை அல்லாஹ் எடுத்து காட்டுவான். அந்த அட்டையில் என்ன எழுதப்பட்டிருக்கும் தெரியுமா? அவனுடைய தௌஹீத் நம்பிக்கை அங்கே எழுத்துக்களாக பொறிக்கப்பட்டிருக்கும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அவன் இணையற்றவன், அவன் தனித்தவன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வுடைய தூதர். அந்த தௌஹீத் கலிமா அந்த சின்ன அட்டையில பொறிக்கப்பட்டிருக்கும். அவன் கேட்பான், யா அல்லாஹ், மா ஹாதிஹில் பித்தாகா மா ஹாதிஹி சிஜில்லா, இந்த ஏடுகள் எங்கே, இந்த அட்டை எங்கே? அதானே சின்ன அட்டை எங்க? 99 பாவை ஏடுகள், ஒவ்வொரு ஏடும் பார்வை எட்டும் தூரத்திற்கு. அப்ப அல்லாஹ் சொல்வான், சொல்லிட்டு 99 பாவை ஏடுகளை மீசான் தராசில் ஒரு தட்டிலும் ஏகத்துவ கலிமாவை இன்னொரு தட்டிலும் வைப்பான். சகுலத்தில் பித்தாகா ஃபதாஷதி சிஜில்லாத், எல்லா ஏடுகளும் தூசாய் அங்கே பறந்து போய்விடும். ஏகத்துவ கலிமா மிகைத்து விடும். இந்த கலிமாக்கு நிகரா எதுவும் வந்து நிற்காது. தௌஹீதுல காம்ப்ரமைஸ் பண்ணிவிடக் கூடாது. உலகத்துடைய சூழல்கள், உலகத்துடைய மாற்றங்கள் நம்மை அந்த வழிகேட்டில் கொண்டு போய் தள்ளிவிடக் கூடாது. நபிகள் நாயகம் மேராஜ் பயணம் செல்லும் பொழுது அல்லாஹ் வாக்குறுதி அளித்தான், என்னுடைய உம்மத்திற்கு இணை வைத்தல், இணை வைக்காத சமுதாயத்திற்கு எல்லா பெரும்பாவங்களையும் மன்னித்து விட்டேன். இப்னு ஆதம் லவ் அதைதனி பிகுராபில் அர்தி ஹதாயா, மனிதனே நீ பூமி நிரம்ப பாவத்தை செய்துவிட்டு சும்ம லகீதனி வலா துஷ்ரிகி பிஷையா, எனக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காமல் என்னை சந்தித்தால் அதைதுக பிகுராபிஹா மக்ஃபிரா, நான் உனக்கு பூமி நிறைய மன்னிப்பை கொண்டு வந்து விடுகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, பூமி நிறைய பாவத்தையும் அளிக்கக்கூடிய தௌஹீத், தௌஹீதில் யாருக்கால் விட்டு கொடுத்துறாதீங்க. நான் விட்டு கொடுத்து விடக்கூடாது. கடுகளவு ஷிர்க் உடம்பிடம் வந்து விடக்கூடாது. ஷிர்க் நம்முடைய மறுமை வாழ்க்கை நாசமாக்கிவிடும். வேற எந்த பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் நாடினால் மன்னிப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த உலகத்தில் சாவுறதுக்கு முன்னாடி தௌபா செஞ்சுட்டா அல்லாஹ் மன்னித்து விடுவான். பாவ மன்னிப்பு கேட்காமல் மரணித்து விட்டால் கூட மன்னிக்க வாய்ப்பு இருக்கிறது அல்லாஹ் நாடினால். இணை வைப்புக்கு வாய்ப்பு கிடையவே கிடையவே கிடையாது. இந்த தௌஹீத் கலிமா தான் நாளை மறுமையில் காப்பாற்றும். எப்ப எந்த அளவு தௌஹீத் கலிமா தெரியுமா? இந்த கலிமாவுடைய வெயிட்ட ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் என்னுடைய உரையை முடித்து விடுகின்றேன். ஒரு போர்க்களம், ஒரு எதிரி படையில் ஒரு வீரன் முஸ்லிம்களுக்கு எதிராக, தௌஹீதுக்கு எதிராக முஸ்லிம்களை கொல்வதற்காக வந்திருக்கின்றான். சண்டை போடுறான், ஏராளமான முஸ்லிம் வீரர்களை வெட்டி தள்ளி விடுகிறான். உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் படை தளபதி.
அதிகமான முஸ்லிம்களை வெட்டி கொண்டு போட்டுறான். அப்ப ஒரு நேரத்தில் அவன் வசமாக சிக்குகிறான். இன்னொரு அன்சாரி சஹாபியும் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சுற்றி வளைக்கிறாங்க. சுற்றி வளைக்கும் போது அவன் என்ன செய்கின்றான், அஸ்லம் தூ இஸ்லாம் தழுவிட்டேன். யோசிச்சு பாருங்க, யாராவது நம்ம ஏற்றுக்கொள்வோமா? யுத்த களத்தில் அதிகமான முஸ்லிம் வீரர்களை கொன்றுவிட்டு அவன் மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல் வந்த உடனே அஸ்லம் உடனே அன்சாரி சஹாபி அப்படி திரும்பி போயிடுறாரு, தாக்கல. உசாமா இப்னு ஸைத் என்ன செஞ்சிடறாங்க, நீ தப்பிக்கிறதுக்கான சொல்ல போட்டுறாங்க. நபிகள் நாயகத்தில் சொல்லப்படுது, அல்லாஹ்வின் தூதரே, அவன் கலிமா சொன்ன பிறகு இவர் வெட்டிட்டாரு. நபியான அழைத்து கேட்டாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன பிறகு வெட்டினாயா? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாரு, லா இலாஹ சொன்ன பிறகு வெட்டினாயா? அல்லாஹ்வின் தூதரே, அவன் தப்பிக்கிறதுக்காண்டி சொன்னான். நபியான கேட்டாங்க, நீ உள்ளத்தை பிளந்து பார்த்தீங்களா? அவன் தப்பிக்கிறதுக்காண்டி சொன்னான் என்பது உள்ளத்தை பிளந்து பார்த்தீர்களா? நாளை லா இலாஹ இல்லல்லாஹ் வந்து அல்லாஹ்விடம் அவனுக்காக வாதாடினால் நீ என்ன செய்வாய்? கலிமா சாதாரண விஷயம் கிடையாது. இந்த கொள்கை நம்பிக்கை இருக்கு பாருங்க, சாதாரண விஷயம் கிடையாது. மரணிப்பதற்கு முன்பாக சொன்னாலும் அந்த கலிமா வந்து காப்பாற்றும். ரசூலுல்லாஹ் யூத சிறு நலம் விசாரிக்க போறாங்க. வாழ்நாள் அவன் எந்த நல்லறம் செஞ்ச யூதனாகவே இருக்கிறான். நலம் விசாரிக்க போறாங்க. இஸ்லாத்தை எடுத்து சொல்றாங்க, ஏத்துக்கப்பா. அந்த பையன் தகப்பனாரை பார்க்கிறான். அபூல் காசி சொல்றதை கேளு. அவன் கலிமா சொல்லி விடுகிறான். கலிமா சொன்ன மாதிரி வினாடி மரணித்து விடுகிறான். நபிகள் நாயகம் வெளியே வர்றாங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு பி மினன் நார், என் மூலமாக நரகத்தை விட்டும் காப்பாற்றிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அந்த சிறுவனை காப்பாற்றி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். கலிமாங்கிற ஒரு வார்த்தை. அபூ தாலிப்ட ரசூலுல்லாஹ் கெஞ்சினார்கள், யா அம் குல் லா இலாஹ இல்லல்லாஹ் உஹாஜ்ஜு லக பிஹா இன்தல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிடுங்க, அந்த ஒரு வார்த்தையை வச்சு அல்லாஹ்ட்ட வாதாடுகிறேன். கலிமாவுடைய வெயிட், தௌஹீதுடைய வெயிட் சாதாரண வெயிட் அல்ல. தௌஹீது கலிமா தான். எதற்காகவும் நாம் கலிமாவிற்காக எதையும் இழக்கலாம், எதற்காகவும் கலிமாவை இழந்து விடக்கூடாது. தொழுகை, ரமதான் மாத நோன்பு, நாம் செய்யக்கூடிய தர்மங்கள், நாம் செய்யக்கூடிய ஜகாத், நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள், பெற்றோர்களை நாம் பேணி நடப்பது, மனைவிமார்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது, பிள்ளைகளை பேணி வளர்ப்பது, நல்லறங்கள் தான். தௌஹீதும் நல்லறங்கள் தான் நம்மை காப்பாற்றும். ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா. எவன் ஒருவன் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நம்புகிறானோ, ஆசைப்படுகிறானோ, அவன் நல்லறங்கள் செய்யட்டும். வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா. தன்னுடைய இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் எந்த ஒன்றையும் இணையாக்கி விட வேண்டாம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, மறுமை நமக்கு எதிர்நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு வினாடியும் நாம் மறுமையை நோக்கி ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அதை நாம் அலட்சியமாக இருந்துவிடக் கூடாது. அந்த மறுமை நாளில் நாம் இந்த உலகம் என்பது மறுமைக்கான ஒரு சேமிப்பு இடம். எனவே நாம் இந்த வினாடியே இப்பொழுதிருந்தே நாம் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி, இறைவா, நான் மரணிக்கின்ற வரை என்னை ஈமான்தாரியாக ஆக்கிவிடு. இறைவா, நான் மௌத்தா போகும்போது ரப்பி தவஃபனி முஸ்லிமன் வல்ஹிக்னி பிசாலிஹின், இறைவா, என்னை முஸ்லிமாக கைப்பற்றி நல்லோர்கள் கூட்டத்தை சேர்ப்பாயாக. இறைவா, வதவஃபனா மஅல் அப்ரார், என்னை நல்லோர்களோடு எங்களுடைய உயிர்களை கைப்பற்றுவாயாக. நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாம் ஈமானுடைய மரணத்திற்காக கலிமாவோடு நாம் மரணிப்பதற்குரிய வாழ்க்கை பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆய்க்காள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.